வணக்கம் நேயர்களே, மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். சட்டத்தின் பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கக்கூடியது. ஆண் பெண் வேறுபாடு, ஜாதி, மதம், இனம், மொழி, பிறப்பிடம் இதனுடைய அடிப்படையில் எப்பவுமே ஒரு அரசு நிர்வாகம் பாகுபாடு பார்க்கவே செய்யாது. ஆனால் பெண்கள், குழந்தைகள் இவங்களுக்கு ஒரு தனிச்சலுகைகள் எப்பவுமே கொடுக்க தான் செய்யும். இப்படி சட்டங்களை நீதிமன்றங்கள் எப்படி கையாள்கிறது என்பதை தான் நம்ம மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சியின் வேலையாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படி அரிதான வழக்குகளை நீதிமன்றம் பல சந்தித்திருக்கும். அதில் ஒரு சில வழக்குகளை இன்று பார்க்கலாம். வணக்கம். ராமாயணம் உருக்கமான காவியமாக அமைந்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. லக்ஷ்மணர் கொண்டு போய் சீதையை காட்டில் விட்டுட்டு வர்றாரு. வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் விட்டுட்டு வர்றாரு. விட்டுட்டு வரும்போது சீதை கர்ப்பிணி. வால்மீகி யாருன்னா ராம காவியத்தை ஆதி காவியம்னு சொல்லுவாங்க. முதல்ல எழுதுனது அவர் தான். பிற்பாடு தான் கம்பன் உட்பட பலரும் ராமாயணத்தை எழுதுகிறாங்க. அப்போ யார் கதையை எழுதக்கூடிய கதாசிரியரோ அவரோட வீட்டுக்கே கதையினுடைய நாயகி கர்ப்பிணியாக கொண்டு போய் விடப்படுறார். அதற்கு பிறகு அவங்களுக்கு லவ குசன் அப்படின்னு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகள்கிட்டையும் ராம கதையை வால்மீகி சொல்லி வைக்கிறாரு. பிற்பாடு அவர்கள் ஊர் ஊராக போய் பாடுறாங்க. பாடும்போது ராமரும் அந்த கதையை கேட்க நேருது. பிற்பாடு தான் லவகுசர்கள் ராமாயண கதையை சொல்கிறது மூலமாக வால்மீகியை சீதையை கொண்டு வந்து ராமனோட சேர்த்து வைப்பார். அப்போ கதையினுடைய நாயகியே கதாசிரியரோட இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்? பெத்த மகளை மாதிரி சீதை கர்ப்பிணியாக வந்திருக்கிறா, 2 பிள்ளையை பெற்றிருக்கிறா. அப்பா யாருன்னா நாடை ஆண்டு கொண்டு இருக்கிறார், பிள்ளைகள் காட்டில் இருக்கிறாங்க. அதுதான் அந்த உருக்கமான காப்பியத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பார்த்து பார்த்து கண்ணீர் மல்கி வால்மீகி ராமாயணத்தை எழுதுகிறார். இதில் ஏன் சீதையை கொண்டு போய் ராமர் வந்து லட்சுமணர்கிட்ட சொல்லி காட்டில் விட வேண்டி வந்தது அப்படின்னா, ஒரு சலவை தொழிலாளி ஊர் வாயை மூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சீதையாக இருந்தாலும் ராமனாக இருந்தாலும் யாராவது பேசுவாங்க போல். சலவை தொழிலாளி ஒரு கமெண்ட் அடிச்சிடுறாரு. அப்போ ராமர் வந்து அதற்கு செவிசாய்த்து சீதையை பிரிஞ்சு வாழ்கிறார். அப்போ ராமர்கிட்ட வந்து சில பேர் கேட்பாங்க, அவர் ஒரு சலவை தொழிலாளி, 1000 பேர் 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க, அந்த ஆள் பேச்செல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. இப்போ ராமரோட பதில் என்ன அப்படின்னா, அந்த ஒருவனுக்கு நான் அரசன் இல்லையா? உங்களுக்கெல்லாம் மட்டும்தான் அரசனா? அவனும் என்னுடைய குடிமகனில் ஒருத்தர் தானே. இப்போ அவருடைய பேச்சுக்கும் நான் செவிசாய்க்கணும்ல, அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்ல. இதுதான் ராஜாவோட பார்வை. மற்றவர்களுடைய பார்வை ஒரு மாதிரியாக இருந்தாலும் அரசனை பொறுத்த வரைக்கும் குடிமக்கள் தான். இவர் உயர்ந்த ஜாதி, இவர் தாழ்ந்த ஜாதி என்பது அரசனுக்கு கிடையாது. அதனால தான் அந்த நபரினுடைய பேச்சையும் ராமர் செவிமடுத்தார். ராமராஜ்யம் அப்படின்லாம் இப்போ பேசுகிறாங்க. அப்படி ராமர் வந்து அப்படி எல்லாருடைய பேச்சையும் செவிமடுத்தார் அப்படிம்பாங்க. இங்கே அப்படி ஒரு வழக்கு வருது. உயர்ஜாதி வகுப்பினரால் கொலை செய்யப்பட்ட அட்டவணை ஜாதியை சார்ந்தவரின் குடும்ப உறுப்பினருக்கு அரசு பணி கட்டாயம் வழங்கப்பட வேண்டுமா? இதுதான் அந்த அரிதான வழக்கு. இந்த வழக்கை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். அந்த பையனை நம்பி தான் அந்த குடும்பமான செயல்பட்டுச்சுன்னா அவனுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுக்கணும். ஏன்னா அவனை நம்பி தான் அந்த குடும்பமான செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்படி அவ்வாறு அந்த குடும்பத்தில் ஆண் இல்லாமல் அந்த பெண் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு வந்து கட்டாயமாக அரசு வேலையானது முக்கியமாக தேவைப்படுது. அட்டவேல் பட்டியல் இருக்க ஜாதிங்க வந்து யாரும் படிக்கிறதே இப்போ முன்னே படிக்கிறதில்ல. இப்போ எல்லோரும் படித்து முன்னேறிட்டு வராங்க. அப்போ அந்த இருக்கவங்க வந்து யாராவது ஒருத்தர் கொலை செய்யப்படும் போது அந்த குடும்பம் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அதனால் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து உதவுறது வந்து நிஜமாகவே ஒரு நல்ல விஷயம் தான். இப்படிப்பட்ட வழக்கு சமீபத்தில் மணப்பாறையில் ஒன்று நடந்தது. மணப்பாறை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒரு இடத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர், அவரை 3 பேர், அண்ணன் 2 தம்பி 3 பேரும் சேர்ந்து ஒரு பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி வந்து அந்த பிரச்சனையில் அவரை அடித்து கொண்டுறாங்க. அவங்க வந்து உயர் சாதியினர், அடித்து கொண்டவர்கள் உயர் சாதியினர், பாதிக்கப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். இப்படி வரும்பொழுது அவருடைய சகோதரி தனக்கு அரசாங்கத்தில் வேலை வேண்டும் அப்படின்னு அவள் கேட்குறான். அவருடைய பெயர் சுதா என்பதாகும். அவள் கேட்பதுனால அவருடைய தகப்பனார் வந்து உடனே என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல உயர்நீதிமன்றத்தில் போய் எனக்கு இந்திய குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம்
பிரிவு 482 கீழே நீதி பேராணை ஒன்று தாக்கல் பண்ண, ரிட்டுன்னு சொல்லக்கூடிய நீதி பேராணை தாக்கல் பண்ணி எனக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அதனுடைய விதிகள் இருக்குது. பாதிக்கப்பட்டவருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதற்கு தனியாக விதிகள் என்று இருக்கிறது. அந்த விதிகளுக்கு கீழே எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அரசு. அதனால் எனக்கு வேலை தாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தகப்பனார் தன்னுடைய மகளுக்காக ஒரு நீதி பேராணை தாக்கல் பண்ணுறேன் 482க்கு கீழே. அப்போ அவங்க சொல்கிறாங்க 482க்கு கீழே நீங்கள் இங்கே வரவே முடியாது, நீங்கள் வந்து அது வேறு, அதுக்கு முறையே வேறு முறை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதை விசாரணை செய்து கொண்டிருக்கிற டிஎஸ்பி என்ன பண்ணுறாருன்னா, இவருக்காக நாங்கள் வேலை கொடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் அதிலே கொடுக்குறாரு. 482 கீழ் கேட்கப்பட்ட டைரக்ஷன் மனுன்னு சொல்லுவாங்க. அதை அந்த மனு 482 கீழ் இருக்கிற மனு நிலைக்கத்தக்கதாக இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், ஆமாம் 482 கீழே நீ கோரிக்கை கேட்டது தப்பது, நீ அதுக்கு வந்து வேறு நீதி பேராணை மனு மூலமாக போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதற்கு பின் தான் அந்த சுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சகோதரி ஒரு நீதி பேராணை ரிட்டு தாக்கல் பண்ணுறார். அது மாண்புமிகு நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வருகிறது. அப்போ அவர் இதை பரிசீலனைக்கு எடுக்கிறார். அதாவது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் அவருடைய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் எடுத்து அலசி ஆராயிறார். அதில் அதனுடைய விதிகள், அதனுடைய இணைப்புகள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து இந்த வழக்கை பொறுத்த மட்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் இறந்து விடுகிறார். அப்படி இறக்கின்ற பொழுது அவருக்கு அந்த விதியினுடைய இணைப்பில் இருக்கிற, இணைப்புன்னு சொல்லக்கூடிய அனெக்ஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைப்பில் இருக்கிற பல்வேறு காலம்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4ன்னு. அதில் குறிப்பிட்டதாக இருக்கக்கூடியது வந்து அவங்களுக்கு, அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அந்த நபரை நம்பி இருக்கின்ற தகப்பன், தாய், நம்பி இருக்கக்கூடிய சகோதரர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையானால் வீடு கொடுக்கணும், தேவையானால் அரிசி, மற்றபடி அன்றாட வாழ்க்கை செலவுக்கு பொருளுக்கு தேவையான கொடுக்கணும், அல்லது விவசாய நிலங்கள் கொடுக்கலாம். ஏன்னா பிழைச்சி சம்பாதிச்சுடுவான்னா விவசாய நிலங்கள் கொடுக்கலாம். அல்லது ஒருத்தருக்கு வேலை கொடுத்தா, படித்த பையன் ஒருத்தர் இருக்கான் அல்லது படித்த பொண்ணு ஒன்று இருக்கான்னா அவளுக்கு வேலை கொடுக்கலாம். இப்படி பல்வேறு வகையான இது இருக்குது. ஆனால் இந்த வழக்கில் அவருடைய சகோதரி சுதா தான் படிச்சிருக்கேன், தனக்கு வேலை வேணும்னு கேட்குறான். அதை கேட்டதுக்கு ஏற்கனவே வந்து கொடுக்கலான்னு நாங்கள் பரிந்துரை பண்ணி கொண்டிருக்கிறோம்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால இந்த பெண்ணை பொறுத்த மட்டுக்கும், சுதாங்கிற பெண்ணை பொறுத்த மட்டுக்கும் இறந்தவனுடைய சகோதரி, அந்த விதிகளின்படி அவள் வேலை பெறுவதற்கு தகுதி உடையவளாகிறார். திருமணமாகாத சகோதரியா இருக்கணும். திருமணமாகாது. ஆகையினால அவளுக்கு வந்து அந்த வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் மாண்புமிகு நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் அவருடைய சகோதரிக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க.